என்ன எத்தனை மணிக்கு ஆனரவுக்கு வந்தீங்க? ஆனரவுக்கு வந்தது 11:30. இப்போ எங்கேருந்து வலிக்கிட்டு வாருங்க? இப்போ பரந்தல். ஓகே, பரந்தல் வந்து தாளையாடி. வணக்கம் மக்களே, இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து ஆனரவில் நிற்கிறேன். வந்து ஆனரவுக்கு ஏன் வந்து நினைக்காதீங்க. ஆனரவில் வந்து நான் வந்து முல்லைத்தீவு நோக்கி ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்கிற நேரம் வந்து இந்த அதாவது இலங்கை ஃபுல்லாகவே நடந்து வருகின்ற ஒரு அன்னையோரால் வந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று அவரை நான் அந்த ரோட்டில் கண்டேன்னா எவ்வளோ தூரம் நடந்து வரார், எங்கேருந்து வரான்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து நான் இதில் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். மறக்காமல் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். அவர்கிட்ட போயிட்டு நேரடியாகவே தெரிஞ்சு கொள்வோம். பாருங்கள், அதில் முன்னுக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் ஆனரவு ரோடு பாருங்கள். ஆனரவு தான் அந்த போயிட்டு இதை தாண்டி இப்போ அவர் அங்கே போய்கொண்டிருக்கிறார் பாருங்கள். அங்கே போயிட்டார். அதில் அங்கே போயிட்டு நான் உங்களை எடுத்து போடுறேன் பாருங்கள். இந்த இடத்த கடந்து இப்போ தான் போய்கொண்டிருக்கிறார் பாருங்கள். அப்புறம் அங்கேரம் வந்து அந்த நடைப்பயணத்தில் வந்தவன்றிருக்கார் வந்து அவர் தான் நான் சந்திக்கப்படுறேன் பாருங்கள். இப்போ எங்கே வராண்டா ஆனரவை தாண்டி ஆள் வந்தவன்றிருக்கிறார். அண்ணா வணக்கம். அப்படி சொல்லுங்க. நல்ல சிவம். என்ன எத்தனை மணிக்கு ஆனரவுக்கு வந்தீங்க? ஆனரவுக்கு வந்தது 11:30. இப்போ எங்கேருந்து வலிக்கிட்டு வாருங்க? இப்போ பரந்தல். ஓகே, பரந்தல் வந்து தாளையாடி. தாளையாடியில் இப்போ எத்தனை மணிக்கு இப்போ யாழ்ப்பாணம் போய் கேட்ட நோக்கம் இருக்கு? யாழ்ப்பாணம் ஒரு நிமிஷம் நிற்போமா? 4 நாள் ஒரு நிமிஷம். நானும் ஒரு தொட்டித்தானல் தான், அதான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேன். சரி, நிற்கிறது தாங்க. சரி சார், சொல்லுங்கள். இப்போ என்ன மாதிரி இப்போ பயணங்கள் அப்படி இருக்குது? இன்னதிர பயணம் யாழ்ப்பாணம் வரதுக்கு இன்னொரு 4 நாள் ஆகும். இன்னதிர பயணம் தாளையாடி. இன்றைக்கு போய் என்ன தாளையாடி நினைக்கிறேன். தாளையாடி நின்று நாளைக்கு எத்தனை மணிக்கு வலிக்கிறேன்? நாளைக்கு பாயிண்ட் பெட்ரோல் வெடிக்கிற டைம் இன்னும் முடிவு இல்லை. அது நாளைக்கு காலையில் இருப்பாங்க. அப்போ கிளிநொச்சி பக்கம் என்ன மாதிரி ஆதரவு? கிளிநொச்சி பக்கம் வெறித்தானே. கிணத்தனம் வந்தது. எனக்கு கிளிநொச்சி டவுன் போகல தானே, கிளிநொச்சி போகல தானே, பரந்தன் தானே. பரந்தனான் அப்படியே வாரீங்க. ரைட். முல்லைத்தீவில் வந்து அப்படியே பிறந்த மாதிரிங்க. ஓகே, நீங்கள் எல்லா இடம் சொல்லியிருப்பீங்க. உங்களோட இந்த நடைப்பயணத்தின் நோக்கம் கிணவருக்கு நீங்கள் உங்களோட இதில் பார்த்துருக்க நிறைய தரம். எங்களோட எந்த நேர்களுக்காக இருக்கா? அதே நோக்கம் தான். சொல்லுவேன், ஆசைக்காக பயணிக்கிறேன். இலங்கை கரையோரம் சுற்றி வரணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையெல்லாம் பயணிச்சு கொண்டு. இப்போ யாழ்ப்பாணத்தில் போய் எங்கே முடிக்கிற நோக்கம் இருக்குது? தொடங்கின ஆரம்ப புள்ளியிலே தான். எவ்வளோத்த திருப்பி இங்கே யாழ்ப்பாணம் தான் அங்கே போகிறீங்களோ? யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார், அனுராதபுரம், கொழும்பு, ஊர், புத்தளம் வழியாக அப்படியே போகிறீங்க. கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் இப்போ நடந்துட்டீங்க? 750க்கு மேலே நடந்துட்டீங்க. என்ன பாருங்க, இந்த பார்த்தீங்கன்னா பாருங்கள், முன்னுக்கெல்லாம் மக்கள் எல்லாம் ஆட்டோக்களில் நிப்பாட்டிட்டு வந்து கொண்டிருக்கு நான் பார்க்குறதுக்கு. பாருங்க, ஆக்கள் செல்ஃபியெல்லாம் எடுத்து கொண்டிருக்கேன். நான் திடீரென்று இங்கே வந்த வழியால் நம்ம ஒரு அலுவலில் போய் கொண்டிருக்கேன். ஆனவரை தாண்டி அவர் வந்து கொண்டிருந்தவர். அப்போ அவரை சந்தித்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் பண்ணி எடுத்து போடுவோம் பண்ணிட்டு வரேன். பிரதர், ஒரு ஃபோட்டோ எடுப்போமே. நில்லு, நடந்துக்கேன்னு என்ன இருக்கிறது? சரி, நன்றி, சந்திப்போமே. ஓகே. வெயில தான் கதைக்கலாம். நானும் ஒரு ஜோடி தான் ஆரோக்கிய பார்க்குறேன். நாங்கள் ஆளெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் வாகனங்களில் நிப்பாட்டி வந்து ஆக்கள் நிறைய சனம் வந்து பார்த்து கொண்டிருக்கு பாருங்கள். பின்னால் பாருங்கள், வாகனங்களில் நிறைய வந்து கொண்டிருக்குது. சந்தோஷமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்து அதாவது இப்போ ஆனரவை தாண்டி தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தை போய் கொண்டிருக்கிறார். இடையில் நான் வந்து ஒரு அலுவலாக முல்லைத்தீவு போய் கொண்டிருக்க நேரமான இடையில் கண்டு கதைச்சிருக்கேன். உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நோக்கத்தோடு இப்படி ஒரு பயணத்தை செய்கிறன்றது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்படி பல வெளிநாடுகளில் நிறைய ஜோடி பஸ் இப்படி ஒரு நடைப்பயணத்தை செய்கிறவைய கிட்டத்தட்ட அவரோட நான் ஒரு 500 மீட்டர் நடந்திருப்பேன் நினைக்கிறேன். நடந்து அவரை கொண்டு விட்டு போட்டு நான் வந்து இனி என்னுடைய பயணத்தை செய்ய போகிறேன்.
இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. உண்மையிலேயே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். அவருடைய நோக்கத்தை வந்து இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மக்கள்கிற ஆதரவு வந்து எல்லா இடங்கள்லேயும் போகிற இடங்களில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கொண்டு இருக்கிறன்றது அவர்கிட்ட யூடியூப் சேனல் ஊடாகவும் தெரியுது. அதை விட டிக்டாக் வழி ஊடாகவும் எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் இப்படியான ஒரு மோட்டிவேஷனாக ஒரு விஷயத்தை செய்கிறவர்களுக்கு வந்து நான் கட்டாயம் ஒரு ஆதரவை கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும். தொடர்ச்சியாக அவருக்கு உங்களுடைய ஆதரவில் கொடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.